உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேஷம் ராசியின் சனிப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் 6/3/2026 அன்று 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார். இதனால் உங்களுக்கு 7.5 சனி தொடங்குகிறது. சனி பகவான் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு விரயஸ்தானத்தில் தான் சஞ்சரிப்பார். அதன் பிறகு ஜென்மச்சனி 2.5 வருடம், குடும்பச்சனி 2.5 வருடம் நடைபெறும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக சனி இருப்பதாலும் அவர் நவகிரகத்தில் சுபகிரகம் என்று சொல்லப்படும் குருவின் வீட்டில் சஞ்சரிக்கப் போவதாலும் மனக்கவலையோ பணக்கவலையோ ஏற்படாது. 7.5 சனியின் ஆதிக்கம். மார்ச் 6ஆம் தேதி முதல் உங்களுக்கு 7.5 சனியில் விரயச்சனி தொடங்குகிறது. இது உங்களுக்கு முதல் சுற்றாகவோ 3வது சுற்றாகவோ இருந்தால் தொல்லைகளும் பணவரவில் தாமதமும் மன வருத்தமும் ஏற்படலாம். 2வது சுற்றாக இருந்தால் இனிய பலன்கள் கிடைக்கும். சனியின் பார்வை பலன்கள். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வரப்போகும் சனியின் பார்வை 2, 6, 9 ஆகிய இடங்களில் பதிகின்றது. 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். தனவரவு தாராளமாக வந்து சேரும். செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் உருவாகும். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய மற்றும் ஆடம்பர பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து உத்தியோகத்திற்கான அழைப்புகள் உங்களுக்கு வரலாம். பணிபுரியும் இடத்தில் பல நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் முன்னோர் வழி சொத்துகளில் முறையான பங்கீடு கிடைக்கும். இதுவரை பாகப்பிரிவினைக்கு ஒத்துழைக்காத அண்ணன் தம்பிகள் இப்பொழுது ஒத்துழைப்பார்கள். இழந்த சொத்துக்களை மீண்டும் பெற வாய்ப்பு உண்டு. இடம் வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். கடன் சுமை குறையும். வாகனம் வாங்கி மகிழும் யோகம் உண்டு. சனியின் பாதசார பலன்கள். முதலில் பூரட்டாதி நட்சத்திரக்காலில் சனியின் சஞ்சாரம், அதாவது குருசாரம் 6/3/2026 முதல் 1/4/2026 வரை. உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு சாரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தந்தை வழி ஆதரவு திருப்தி தரும். இதுவரை மற்ற சகோதரர்களிடம் பாசம் காட்டிய பெற்றோர் இப்பொழுது உங்கள் மீதும் அன்பு செலுத்துவர். தொழில் வளர்ச்சி சீராக இருக்கும். உத்தியோகத்தில் கடல் கடந்து செல்லும் முயற்சி கைகூடும். புதிய தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காலில், அதாவது சனியின் சுயசாரம் 2/4/2026 முதல் 19/3/2027 வரை. புதிய தொழில் தொடங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். அதற்கான மூலதனம் எளிதில் கிடைக்கும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும். கூட்டுத் தொழில் செய்வோர் அதிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர். வரும் முன்னேற்றத்தை உறவினர்களிடமோ நண்பர்களிடமோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் திருப்தியற்ற சூழ்நிலை நிலவும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரக்காலில், அதாவது புதன் சாரம் 20/3/2027 முதல் 23/4/2028 வரை சனி பகவான் புதன் சாரத்தில் செல்கிறார். உடன் பிறந்தவர்களால் நன்மை உண்டு. உங்களோடு பகை பாராட்டி விலகியிருந்த சகோதரர்கள் நட்பாகும் சூழ்நிலை உண்டு. தைரியத்தோடு ஒரு சில காரியங்களை செய்து சாதனை படைப்பீர்கள். பணி மாறுதலுக்கு செய்த ஏற்பாடுகள் பலன் தரும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்கள் எண்ணங்களை பூர்த்தி செய்ய முன்வருவர். கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். குரு பயிற்சி காலம். மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தில் 3 முறை குரு பயிற்சி நிகழவிருக்கிறது. 2026 மே மாதம் கடகராசிக்கு குரு செல்கிறார். அப்பொழுது அவரது பார்வை பலனால் இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். 2027 ஜூன் மாதம் சிம்மராசிக்கு குரு செல்லும்போது அதன் பார்வை பலத்தால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். 2027 நவம்பர் மாதம் கன்னி ராசிக்கு குரு பகவான் செல்கையில் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு உண்டு. ராகு கேது பயிற்சி காலம். 13/11/2026 அன்று மகர ராசிக்கு ராகுவும் கடக ராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறார்கள். தொழில் ஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கப் போவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும். 4ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆரோக்கிய தொல்லையும் அதனால் மருத்துவ செலவும் ஏற்படும். எந்த ஒரு காரியத்தையும் போராடித்தான் முடிக்க வேண்டியதிருக்கும். பரிகாரம். சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில்
நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்ல பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.